அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக அணைகளில் 77 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. ஆனாலும் தண்ணீர் திறக்க மறுப்பது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திற்கு தினமும் 1 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறிய நிலையில் தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் அதற்கு தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கார், விவரங்கள்? அருணேஷ், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு தமிழகத்திற்கு 11,500 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்று ஏற்கனவே அந்த குழு கூட்டத்தில் வலியுறுத்தி இருந்தது. ஆனால் அந்த ஒழுங்காற்று குழுவினுடைய ஆணையை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு 8,000 கன அடி நீர் மட்டுமே தற்போது திறக்கப்படும் என்று பெங்களூரில் நேற்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்திருந்தார். இதற்குத்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் கர்நாடக அணைகளில் 77 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. தினமும் 3.15% டிஎம்சி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்க கர்நாடக அரசு மறுக்கிறது. இதை கண்டிக்க வேண்டும் என்ற குறைந்தபட்ச அக்கறை கூட இல்லாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய உரிமைகளை திமுக அரசு எந்த அளவுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் வருந்தத்தக்க எடுத்துக்காட்டாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கர்நாடகத்தின் அநீதியை தமிழக அரசு இனியும் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது என்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தை அடுத்த 2 நாட்களுக்குள் கூட்டி தமிழகத்திற்கு கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டிய தண்ணீரின் அளவை உறுதி செய்ய வேண்டும் எனும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதையும் கர்நாடகா மதிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 20,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க ஆணையிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.